கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நம்மோடு பேசுகிற வார்த்தை ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். வர வர விருத்தி அடைந்து எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். இதை யாரு குறித்து இந்த வார்த்தை சொல்லப்படுகிறதுனா, ஈசாக்கு. எந்த சூழ்நிலையில அவர் ஐஸ்வர்யவன் ஆகினார்னா, 12 பாத்தீங்கன்னா, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். எந்த தேசத்தில? பஞ்சம் நிறைந்த தேசத்தில ஈசாக்கு விதை விதைத்தார். யாருடைய வார்த்தையின்படி? கர்த்தருடைய வார்த்தையின்படி. பஞ்சத்தில அவர் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் விதை விதைக்கும் போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய ஆசீர்வாதம் வர வர விருத்தி அடைனா கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். அவர் எந்தவித பேச்சையும் அதாவது கர்த்தர்கிட்ட அவர் கொஸ்டின் கேட்கவே இல்லை. ஏன் இது எப்படி ஆகும்? எல்லா இடத்திலும் பஞ்சம், எங்குமே தண்ணீர் கிடையாது, நான் எப்படி விதை விதைக்க முடியாது, எப்படி வளரணும்? ஒரு வார்த்தை அவர் கர்த்தரை கேட்கல. நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக காரியத்தை குறித்து கர்த்தரிடத்துல கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா இங்க பாருங்க, ஈசாக்கு பஞ்சத்தில கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து அந்த தேசத்தில விதை விதைத்தார். கர்த்தர் அவரை 100 ஆசீர்வதித்தார். நாம நிறைவான ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும்னா கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். தேவனுடைய நாம மகிமைப்படும்படியா நாம செவி கொடுக்கணும். அவன் ஐஸ்வர்யவான் ஆகி, பாருங்க, அந்த தேசத்தில ஐஸ்வர்யம் அடைந்தவனாய் ஈசாக்கு மாறினார். இதற்கு காரணம் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். வர வர விருத்தி அடைந்தார். அந்த பஞ்சமுள்ள தேசத்தில மகா பெரியவனானார். 14 பாருங்க, அவனுக்கு ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் போராமை கொண்டு, எல்லாமே வறுமையிலும் சிறுமையிலும் எல்லாம் அழியுது. ஆட்டு மந்தை மாட்டு மந்தை எல்லாமே அழியிற சூழ்நிலையில ஈசாக்கு மட்டும் அந்த தேசத்துல உயர்ந்த நிலைக்கு வரார். பெலிஸ்தர் அந்த ஆசீர்வாதத்தை பார்த்து அவர் மேல் போராமை கொண்டு அவருடைய அந்த அதாவது அவன் தகப்பனாக ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்கார் வெட்டின துறவுகளை எல்லாம் தூத்து மண்ணினால் நிரப்பி போட்டார்களாம். போராமை. ஈசாக்கு எழும்ப கூடாது, இனி அந்த தண்ணீர் அவனுக்கு கிடைக்க கூடாது, இந்த தண்ணீர்னாலதானே ஆசீர்வாதமா இருக்கிறான்னு சொல்லி போராமை கொண்டு எல்லாவற்றையும் தூத்து போட்டாங்க. 16 பாருங்க, அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவன் ஆனாய் என்றான். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் ஈசாக்கு இருந்தா, அந்த அபிமெலேக்கு எங்களை விட்டு போய்விடு, நாங்க துறவுகளை தூத்து போட்டாலும் நீ ஆசீர்வாதமா இருந்து கொண்டே இருக்கிற, அதனால எங்கள் தேசத்தை விட்டு போய்விடு, நீ எங்களை பார்க்கிலும் பலத்தவனாய் மாறிக்கொண்டிருக்கிறாயே என்று அபிமெலேக்கு கேட்கிறார். இதற்கு காரணம் ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த தேசத்திலே விதை விதைத்தார். அதை 100 கர்த்தர் ஆசீர்வதித்தார். அநேகர் நம்மை இதோ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே போராமை கொள்ளணும், அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா நாம தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தா நிச்சயமா இந்த வருடத்தில 100 ஆசீர்வாதங்கள் பலன்கள் நம்மை தேடி வரும். கர்த்தர் நம்மை ஈசாக்கை போல ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பான பிதாவே, ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன்
பஞ்சத்தில் அவரோடு இருந்து விதையை ஆசீர்வதித்த தேவன் அவரை ஐஸ்வர்யவன் ஆக்கி விருத்தி அடைய பெரியவன் ஆக்கி நீர் அவரை தகப்பனை மேன்மைப்படுத்தினது போல எங்களையும் ஆண்டவரை நீ கனப்படுத்துவீராக. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை ஆசீர்வாதம் பெருகட்டும், நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென்.